guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற எஸ்ஏயோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஏ யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரி ஈகிள்டன் அவங்களோடது. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஏ வந்து எப்போ ரிவ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அண்ட் அந்த எஸ்ஏல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணி எஸ்ஏ எழுதி நிறைய மார்க்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஏ வந்து எப்போது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லெஃப்ட் ரிவ்யூ அப்படிங்கிற இதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1983 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டலிசம் இந்த எஸ்ஏல வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து கேபிட்டலிசம் தான். கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம்னா மணி. கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லைனா ஒரு திங்ஸ்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்கனாமிக்காக நல்ல வெல்தியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட். அவங்கள எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து அந்த எஸ்ஏ பற்றின ஒரு ஹிண்ட்ஸ் தான். எஸ்ஏல வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் தான் இதெல்லாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அந்த கண்ட்ரியோட ட்ரேட், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எல்லாருமே வந்து ரிச்சராக இருக்காங்க. அண்ட் ரிச்சாக உள்ளவங்கெல்லாம் ரிச்சராக மாறுறாங்க. அண்ட் புவராக இருக்கிறவங்க எல்லாருமே புவராக மாறிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த லேபர் சொசைட்டி எல்லாமே தன்னோட உழைப்பை வந்து அந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட உழைப்பிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து அவங்க கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு வந்து வேஜஸாக கொடுத்துட்டு மிச்ச ப்ராஃபிட்டை எல்லாமே யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டலிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க இல்லையா. ஏன்னா அவங்களோட இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் லேபர்ஸ்க்கு வந்து வேஜஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்பவே ஒர்க் லோடுமே வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து எஸ்ஏக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெரி ஈகிள்டன் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ் ஃப்ரான்சிஸ் ஈகிள்டன் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். அவர் வந்து 1943 வந்து 22 February வந்து பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர், லிட்ரரி தியரிஸ்ட், கிரிட்டிக் அண்ட் பப்ளிக் இன்டலெக்சுவலும் கூட. இவர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்து லன்காஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஈகிள்டன் வந்து 40,000 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லிட்ரரி தியரிக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது லிட்ரரி தியரி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் 1983 வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஒர்க் வந்து 750,000 காப்பீஸ் வந்து காப்பியாக வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பீரியடில் வந்து லிட்ரரி தியரியில் வந்து இவர் ரொம்பவே ப்ராமினெண்ட்டான ஒரு ஆள். இவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கிரிட்டிக் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம், பப்ளிஷிங் ஒர்க் என்ன அவரோட ஒர்க்கெல்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுவார், எதை பற்றின இதோ வந்து எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் பற்றிலாம் எழுதுவார். இவர் பப்ளிஷ் பண்ண சில ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த இல்யூஷன் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தியரி 2003 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எதுக்காக ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம் கல்ச்சர் தியரி வந்து ஒரு ராங் வேல்யூவை வந்து டீவேல்யூ பண்ணப்படுது அண்ட் இதோட எத்திக்ஸ் வந்து தப்பாக இருக்குது. இவர் வந்து மேக்ஸிமம் எதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு, நம்மளோட ஈகிள்டன் வந்து எதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் தியரி அண்ட் கிறிஸ்டியானிட்டியை பற்றி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. நம்மளோட இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா அந்த எஸ்ஏல வந்து ஒரு மார்க்சிஸ்ட் தியரியை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பார். மார்க்சிஸ்ட் தியரியை வச்சு இவர் வந்து பேசியிருப்பார். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலி தாமஸ் வால்டன் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவர் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபர்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜான் எட்வர்ட் அப்புறம் டெய்லர் ப்ரொஃபஸர் வந்து கல்ச்சுரல் தியரி வந்து அப்படிங்கிற இதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஈகிள்டன் வந்து இவங்க எல்லாத்தையுமே விசிட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த யூனிவர்சிட்டியை வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள மெயினான யூனிவர்சிட்டி எல்லாமே அப்பாயின்மெண்ட் வாங்கி மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னல், டியூக், லோவா, மெல்போர்னி அண்ட் ட்ரினிட்டி காலேஜ், டூப்ளின்.
இங்கே எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வந்து ஒரு போய் வந்து இவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அண்ட் ஈகிள்டன் டெலிவர்டு எல்ஐ யூனிவர்சிட்டிஸ் 2018 வந்து டெரி லெக்சர்ஸ் அண்ட் த யூனிவர்சிட்டி ஆஃப் எட்பர்ன்ஸில் வந்து 2010 வந்து கிஃபண்ட் லெக்சர் வந்து கொடுத்துருக்காரு. எந்த டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி காட் டிபேட் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து அங்கே கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அண்ட் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லெக்சர் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த லெக்சரோட நேம், இயர், எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதா இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2-3 படித்து எழுதுனீங்கனாலுமே போதும், இவ்வளவுமே வந்து தேவைப்படாது. அண்ட் தென் இப்போ வந்து வாங்க எஸ்ஏல வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, கேபிட்டலிசம், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டலிஸ்ட்னா யார், கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேபிட்டலிசமுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ தான். இப்போ வந்து டெரிட்டனோட எஸ்ஏல வந்து அந்த கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசமில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் ஆர்டிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் கேபிட்டலிசம். அதாவது ஒரு கேபிட்டலிசமோட ஆர்டிஸ்டிக், கல்ச்சுரல் மூமெண்ட் அண்ட் சோஷியோ எக்கனாமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெரிட்டரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாரு. டெரிட்டரி ஈகிள்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ராமினெண்ட்டாக மார்க்சிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிக்கு அந்த தியரி, மார்க்சிஸ்ட் தியரியை வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக சொல்கிறாரு. மார்க்சிஸ்ட் தியரியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ்க்கெல்லாம் 8 hours வேலை கொடுங்க, 12 hours வந்து வேலை கொடுக்காதீங்க, லேபர்ஸ்க்கு வந்து அவங்க பார்க்குறதுக்கான ஒர்க்குக்கு ஏற்ற சம்பளம் கொடுங்க, டைமிங்கை குறைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி மார்க்சிஸ்ட் தியரி வந்து இருக்கும். அந்த தியரியை வந்து பேஸ் பண்ணி இவர் வந்து நிறைய எழுதியிருப்பார். அண்ட் அந்த தியரியை ஒட்டி இவர் வந்து லிட்ரேச்சர், கல்ச்சர் அண்ட் பாலிட்டிக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஆஃபன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம், பர்டிகுலர்லி வந்து கேபிட்டலிசமில் எதுக்காக யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஈகிள்டன் வந்து அந்த நம்மளோட கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசமில் வந்து மார்க்சிஸ்ட் கிரிட்டிக் ஆஃப் மாடர்ன் அண்ட் போஸ்ட் மாடர்ன் கல்ச்சர் ப்ரொடெக்ஷனை வந்து ரிலேட் பண்ணி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமை வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காரு. அண்ட் எஸ்ஏக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேபிட்டலிசம் அண்ட் கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன். கேபிட்டலிசம் தான் ஒரு கண்ட்ரியோட கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈகிள்டன் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டீப்லி இன்டர்விங்க்டு அப்படின்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணையிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு கேபிட்டலிஸ்ட்டு தான், கேபிட்டலிஸ்டில் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து முக்கியமான காரணம். அந்த எக்கனாமிக் க்ரோத் தான் அந்த கல்ச்சரை வந்து ஷேப் பண்ணுது. ஒரு கேபிட்டலிஸ்டால தான் அந்த நாட்டோட கல்ச்சுரலும் ஐடியாலஜியும் வந்து ஷேப் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் நினச்சா அந்த நாட்டில் உள்ள கல்ச்சரலையும் ஐடியாலஜியும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அவங்க நினச்சா வந்து அதை வந்து நம்ம ஷேப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆர்ட் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசமால் cannot be understood independently from the material condition under they are produced. ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசமால் வந்து டெவலப் ஆகுது. ஆனால் அதால் வந்து இண்டிபெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான கண்டிஷன் மூலியமாக தான் நம்ம வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மாடர்னிசமையும் போஸ்ட் மாடர்னிசமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது கேபிட்டலிசம் அப்படின்னா மணி, கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா அந்த மணி வச்சுருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேபிட்டலிஸ்ட் நினச்சா அந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து அவங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால அந்த கல்ச்சுரலையும் ஐடியாலஜியும் வந்து அவங்களால ஷேப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்னிசம் அண்ட் ஏலியனேஷன். மாடர்னிசம் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேட் 19th சென்ச்சுரியிலேருந்து ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்து மாடர்னிசம் வந்து இன்ட்ரோ ஆகுது. மாடர்னிசம் வந்து என்ன கொண்டு வருது, என்ன இன்வைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டிக் கன்வென்ஷன். அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ண எல்லா ஆர்டிஸ்டிக் கன்வென்ஷனையுமே வந்து நம்ம மாடர்னிசம் வந்து பிரேக் பண்ணுது. மாடர்னிசமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்னிசம் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஏலியனேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் காஸ்டு பை கேபிட்டலிசம்.
ஆல்ரெடி கேபிட்டலிஸ்ட் வந்து நம்மளோட கல்ச்சரையும் ஐடியாலஜியும் வந்து ஷேப் பண்ணி மாற்றி வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் மாடர்னிசம் வந்ததுக்கு பிறகு ஏலியனேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே எங்கேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏலியனேஷன் அப்படின்னா தனித்தன்மைப்படுத்துவது, எல்லாருமே ஐசோலேஷனாக இருக்க விரும்புகிறாங்க, யாருமே இந்த சொசைட்டியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டு துண்டாக பிரிஞ்சு போகிறது. ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஃப்ராக்மெண்ட் இருக்கும்ல, அந்த பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏலியனேஷனையும் ஃப்ராக்மெண்டேஷனுமே வந்து காஸ் பண்ணுறாங்க. காஸ்டு பை கேபிட்டலிஸ்ட் வந்து மாடர்னைசேஷன் மூலியமாக வந்து ஏலியனேஷனையும் ஃப்ராக்மெண்டேஷனையும் வந்து காஸ் பண்ணுறாங்க. பீப்புள் வந்து அதில் எங்கேஜ்டு ஆகிறாங்க. ஏலியனேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து பீப்புள் வந்து எங்கேஜ்டாக இருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அர்பனைசேஷன்லாம் நடக்குது. அப்புறம் கேபிட்டலிஸ்ட் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடாக மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கனெக்ட் வந்து ஈஸிலி ஆகிறாங்க. டிஸ்கனெக்ட் ஆகுறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலி சோஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. எல்லாருமே சேர்ந்துருக்கணும், வைக்கணும், அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரு அப்படி இது எல்லாமே தனித்தனியாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்னிசமில். நல்லா கவனிங்க, மாடர்னிசமில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, அர்பனைசேஷன் நடக்குது, கேபிட்டலிஸ்ட் வந்து மார்க்கெட் எல்லாமே வேர்ல்டு வைடு ஆக்குறாங்க, எல்லாருமே ஏலியனேஷன் வந்து ஆகுறாங்க. ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ண சோஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரேக் ஆகுது. திஸ் ஏலியனேஷன் ரிஃப்ளெக்டட் இன் த fragmented disjoint narrative and experimental technique of modernist literature and art. இந்த இதெல்லாம் வந்து ஏலியனேஷன் வந்து எதுலலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டட் ஆகிறாங்க, டிஸ்ஜாயிண்டட் நரேட்டிவ், அதாவது எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அண்ட் மாடர்னிஸ்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட். இந்த மாடர்னிசம் வந்து அப்போது எழுதுகிற ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிட்ரேச்சர் ஆர்ட்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பீப்புள்ஸ் எல்லாம், ஏன்னா லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் லைஃப் இல்லையா, அது வந்து நம்ம லைஃப்பில் சொசைட்டியில் என்ன நடக்கும் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி லிட்ரேச்சரில் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசம் ஆஸ் அ கல்ச்சுரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம் அண்ட் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா அந்த நம்ம மாடர்னிசமுக்கு இன்னும் அதிகமானது. மாடர்னிசம் 10% அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஒரு 50 to 100% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம மாடர்னிசமில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியனேஷன் ஃப்ராக்மெண்டேஷன் சொன்னாங்களே, அதே மாதிரி போஸ்ட் மாடர்னிசமில் வந்து மாடர்னிசமில் பீப்புள்ஸ் எல்லாமே எங்கேஜ் ஆனாங்க. ஆனால் போஸ்ட் மாடர்னிசமில் வந்து பீப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏலியனேஷனையும் ஃப்ராக்மெண்டேஷனையும் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் மெயின் தீம். அண்ட் உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். போஸ்ட் மாடர்னிசம் இஸ் கன்சிடர் த கல்ச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். போஸ்ட் மாடர்னிசம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன கன்சிடர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் சொல்கிறாங்க. அதாவது கல்ச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் ஆஃப் ஃப்ரம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டேர்மை வந்து நம்ம ஈகிள்டன் வந்து எங்கேருந்து யார்கிட்டருந்து பாரோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் ஜேம்சன் அப்படிங்கிறவட்ட வந்து பாரோ பண்ணுறாங்க. ஃபெட்ரிக் ஜேம்சன்கிட்டருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. While modernism still retain some critique of capitalism, postmodernism represent a capitulation to it. இந்த மாடர்னிசம் வந்து ரிட்டைன்ட் ஆகும்போது நான் கிரிட்டிக் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து கேபிட்டலைசேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரிட்டிக் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் வந்து கேபிட்டலைசேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. Instead of critiquing the alienation of capitalism, postmodernism celebrate the fragmentation, multiplicity and breakdown of grand narrative. அவங்க வந்து எதை பற்றி கிரிட்டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியனேஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன், எல்லாருமே ஏன் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிரிட்டிக் பண்ணாமல் அதை விட்டுட்டு அவங்க ஏன்னு தட்டி கேட்காம இந்த போஸ்ட் மாடர்னிசம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்காங்க. எதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்டேஷனை, மல்டிப்ளிசிட்டியை, ஏலியனேஷனை, அப்புறம் வந்து பிரேக் டவுன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிறது எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டார்டட் டு செலிப்ரேட், அவங்க வந்து எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஈகிள்டன் வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த இன்க்ரீஸ் ஆஃப் கமோடிஃபிகேஷன் அண்ட் சூப்பர்ஃபிஷியலிட்டி ஆஃப் லைஃப் அண்டர் லேட் கேபிட்டலிசம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது வந்து போஸ்ட் மாடர்னிசம்னால அவங்களோட அதாவது என்ன அப்படின்னா எல்லாருமே மாடர்னைசேஷனை நோக்கி ஓடுறாங்க. ஆல்ரெடி எல்லாருமே ஏலியனேஷனாக ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்காங்க. யாருமே ஏன் சொசைட்டியை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. இனிமேல் யார் சொசைட்டியை பற்றி யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியை பற்றி அந்த கண்ட்ரியில் உள்ள பொலிட்டிக்கல் எல்லாம் ஏன் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேன்றீங்க, அதை விட்டுட்டு ஏன் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஈகிள்டன் வந்து கேட்குறாரு. அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா த ரோல் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். இந்த கேபிட்டலிசம், போஸ்ட் மாடர்னிசம் அண்ட் மாடர்னிசமில் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈகிள்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, art and literature should not simply reflect the realities of capitalism but should critique and challenges them. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆர்ட்டும் லிட்ரேச்சரும் வந்து சும்மா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஏலியனேஷனாக இருக்காங்க, ஃப்ராக்மெண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரேச்சரும் ஆர்ட்டும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு அவங்க வந்து கிரிட்டிக் பண்ணணும், சேலஞ்ச் கொடுக்கணும், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆர்ட்டும் லிட்ரேச்சரும் ஏலியனேஷனையும் ஃப்ராக்மெண்டேஷனையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி கிரிட்டிசைஸ் போஸ்ட் மாடர்னிசம் ஃபார் இட் ரெஃப்யூசல் டு என்கேஜ் இன் serious political critic, arguing that it focus on irony, play and absurdity prevents it from addressing the deeper social economic issue of the world. இவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அதாவது இவர் வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் கிரிட்டிக்கை பற்றி பேசலை. அண்ட் தென் எதை பற்றினா ஆர்கியூவிங் தட் ஃபோக்கஸ் ஆன் ஐரணி, பிளே அண்ட் அப்சர்டிட்டி பிளே எல்லாத்தையுமே வந்து இது வந்து என்கரேஜ் பண்ணுது. இந்த சொசைட்டியில் வந்து நிறைய எக்கனாமிக்கல் இஷ்யூ அண்ட் பேசக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பற்றி அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ எதை பற்றியுமே வந்து போஸ்ட் மாடர்னிசம் பேசலை, அந்த இஷ்யூவை பற்றி இது எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. Modernism, despite its limitation, at least attempted to confront the alienation condition of capitalism, while modernism seems to have given the struggle. மாடர்னிசம்க்கு வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. அதாவது சொசைட்டியில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, யாரையாவது அடித்தாங்கன்னா என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவது இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இருந்தது. ஆனால் போஸ்ட் மாடர்னிசமில் அதுவுமே இல்லாமல் போச்சு. அது வந்து இன்னும் கூட மோசமாக்குது. ஏலியனேஷன் எல்லாமே தனித்தனியாக ஐசோலேட்டடாக இருக்கிறது, ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து கம்ஃபர்ட் ஆக்குது. பீப்புள் வந்து அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த எஸ்ஸேல வந்து இன்னொன்று என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி ஃபெக்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கமாடிட்டி ஃபெக்டிசம் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ஈகிள்டன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஈகிள்டன் வந்து மார்க்சிஸ்ட் கான்செப்டை வந்து மார்க்சிஸ்ட் கான்செப்ட்லேருந்து கமாடிட்டி ஃபிக்சிசம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம் அண்ட் கமாடிட்டிஸ் ஆர் இம்படட் வித் வேல்யூ பியாண்ட் த யூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் வந்து கல்ச்சரல் வந்து அதுவாக வந்து கமாடிஃபை ஆகுது. ஒரு போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் கல்ச்சர் தானாகவே கமாடிஃபை ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட் மாடர்ன் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு கமாடிஃபிகேஷனை, கல்ச்சுரல் ஆர்டிஃபைஸ்டு கன்சியூம்ட், ஒரு டிவர்ஸ்டு ஃப்ரம் எனி டீப்பர் மீனிங் ஆர் சோஷியல் கண்டெக்ஸ்ட்லேருந்து வந்து தானாகவே இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேரிசனாக சொல்கிறாங்க. போஸ்ட் மாடர்னிசமுக்கும் மாடர்னிசமுக்கும் ஒரு கம்பேரிசன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஏலியனேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனை வந்து என்கேஜ் பண்ணி வைக்குது. ஆனால் வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து மாடர்னிசம் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிகிரேஷன் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் பீயிங் பீசஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக ஆக்குறது. ட்ரெடிஷ்னல் சோஷியல் ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக ஆக்குது நம்மளோட மாடர்னிசம். ஆனால் போஸ்ட் மாடர்னிசம் ரிஃப்ளெக்ட் த கமாடிஃபிகேஷன் அண்ட் சூப்பர்ஃபிஷியாலிட்டி ஆஃப் லேட் கேபிட்டலிசம். கமாடிஃபிகேஷன் அப்படின்னா சேஞ்சிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கமாடிஃபிகேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குரங்குலேருந்து மனுஷன் வந்து மனுஷன்லேருந்து வந்து பார்கோடாக ஆகிறான் அப்படிங்கிறது வந்து கமாடிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை வந்து கமாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மோசமான சேஞ்ச் இல்லையா? குரங்குலேருந்து மனுஷன் வர்றது ஓகே, மறுபடியும் மனுஷன்லேருந்து பார்கோட் ஆகிறது என்ன
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ரிட்டைன் அ சென்ஸ் ஆர் டெப்த் அண்ட் பர்பஸ் இன் கிரிட்டிங் சொசைட்டி. அங்கே கொஞ்சமாவது வந்து ஒரு சென்ஸ் இருக்குது. மாடர்னிசமில் வந்து கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்குது, பர்பஸ் இருக்குது. இந்த சொசைட்டியை மைண்டில் வச்சுட்டு வந்து நம்ம வேலை பார்க்கணும், சொசைட்டியில் ஏதாவது நடந்ததுன்னா தட்டி கேட்கணுங்கிற சென்ஸாவது இருந்தது. ஆனால் போஸ்ட் மாடர்னிசம் வந்து லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் கிரிட்டிக்கிங். ஒரு பொலிட்டிக்கலில் என்ன நடந்தாலும், அந்த நாட்டில் என்ன நடந்தாலும், ஒரு சொசைட்டியில் என்ன நடந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாடர்னிசம் சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து போஸ்ட் மாடர்னிசமில் வந்து இப்போ மாடர்னிசமில் வந்து பீப்புள் எல்லாருமே ட்ரெடிஷன்லேருந்து மணியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறாங்க. போஸ்ட் மாடர்னிசமில் மணி தான் எல்லாமே, மணிக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், யாரையுமே கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மணி கொடுத்தா யார் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பீப்புள்ஸ் எல்லாமே தள்ளப்படுறாங்க. அண்ட் கிரிட்டிக் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து நம்ம ஈகிள்டன் வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து அவங்க நினச்சா வந்து பொலிட்டிக்கலி என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் வந்து யாருமே போஸ்ட் மாடர்னிஸ்ட் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டியோ பீப்புளோ வந்து தேவை கிடையாது. அவங்க எப்படியும் கெட்டு போட்டும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மணி பேஸ்டு, மணி ஓரியன்ட். அவங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான சொசைட்டி, ஒரு ரிச்சான லக்ஸூரியஸான லைஃப். பீப்புளுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு அதனால் ஏதாவது பலன் கிடைக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். ஈகிள்டன் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேஞ்சரான டெவலப்மெண்ட். ஏன் அப்படின்னா, யாருமே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவோ சோஷியல் எக்கனாமிக்கல் இஷ்யூவோ சொசைட்டி இஷ்யூவுமே கேட்கல அப்படின்னா அது ஒரு டேஞ்சரான டெவலப்மெண்ட் தானே. போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஒரு டேஞ்சரான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃப்ரம் பிளேயிங் மீனிங்ஃபுல் ரோல் இன் அ சோஷியல் கிரிட்டிக் ஆர் சேஞ்ச். அது வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃப்ரம் பிளேயிங் மீனிங்ஃபுல் ரோல். ஒரு மீனிங்ஃபுல்லான ரோல். இப்போ வந்து முன்னாடி காலத்தில் அப்படிலாம் தேட்டரில் வந்து ஏதாவது கருத்துள்ள படம், அதாவது ட்ராமாலாம் பிளேலாம் ஏதாவது ப்ளே பண்ணாங்க அப்படின்னா சொசைட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நினச்சி வந்து ப்ளே பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து எந்த நம்ம ப்ளே போட்டோம், எந்த ட்ராமா போட்டோம் அப்படின்னா அதாவது போஸ்ட் மாடர்னிசம் பீரியடில் வந்து எந்த ட்ராமா போட்டோம்னா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. நம்ம வந்து எதில் வந்து நம்ம அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ராமா எல்லாமே போடுறாங்களே தவிர, இந்த சொசைட்டிக்கு வந்து என்ன நடக்கும், அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா, அதனால் எதுவும் பின்விளைவுகள் வருமா, அந்த பிளேயை பார்த்துட்டு யாராவது ஏதாவது தப்பான வழிக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுதா. என்ன அப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான ரோல் ப்ளே பண்ணுறது, சோஷியல் கிரிட்டிக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வருது. இது எல்லாமே ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகிள்டன் சொல்கிறாரு. மொத்தத்தில் வந்து ஈகிள்டன் இந்த எஸ்ஸேல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம்லேருந்து மாடர்னிசம் வருது அண்ட் மாடர்னிசம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் போஸ்ட் மாடர்னிசமாக ஆகுது. ஆனால் ஈகிள்டன் வந்து ப்ரெசன்ட்ஸ் அ கம்பெல்லிங் மார்க்சிஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் கேபிட்டலிசம். நம்ம ஈகிள்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்க்சிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். எதுக்கு, எந்த ரிலேஷன்ஷிப் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட், கல்ச்சர் அண்ட் கேபிட்டலிசமை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு மார்க்சிஸ்ட் தியரி மூலியமாக வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் தியரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டிக்காகவோ சோஷியல் இஷ்யூக்காக பொலிட்டிக்கல் இஷ்யூக்காக நம்ம கல்ச்சர் அண்ட் ஆர்ட் ஃபார்முக்காக வந்து வேணுங்கிற கொஸ்டின் பண்ணணும். ஏலியனேஷன் தப்பானது. ஒரு ரெஸ்பான்ஸ் டு அந்த ஏலியனேஷன் வந்து எப்படி வந்து ஏர்லி கேபிட்டலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுது, போஸ்ட் மாடர்னிசமில் வந்து கல்ச்சரல் வந்து எப்படி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது, ஏர்லி கேபிட்டலிசம் வந்து போஸ்ட் மாடர்னிசம் ஆகுது அண்ட் மாடர்னிசம் வந்து ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பிரஸஸ். இந்த கல்ச்சரல் எப்படி மாடர்னிசம் அதாவது போஸ்ட் மாடர்னிசம் வந்து கல்ச்சரல் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களாம். இது எல்லாமே வந்து எதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரபிளிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி. மொத்தத்தில் இது எல்லாமே வந்து ஒரு கேபிட்டலிஸ்டோட ஐடியாலஜி தான். கேபிட்டலிஸ்ட் நினச்சா இந்த சொசைட்டியோட ஐடியாலஜியை கல்ச்சரை எல்லாமே ஷேப் பண்ணலாம். எல்லாமே அவங்களோட தேவைக்காக தான் நம்ம போஸ்ட் மாடர்னிசம்லேருந்து மாடர்னிசம்க்கு அவங்களே மாற்றிக்குவாங்க. அவங்க நினச்சா வந்து
கொஸ்டினேட் பண்ணலாம், ஆனால் பண்ணலை. ஆனால் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் ஆர்ட் கூட வந்து இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம கிரிட்டிசைஸும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸேல வந்து நம்மளோட ஈகிள்டன் வந்து எதை சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிடர் டு ரோல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன் சொசைட்டி இருக்கு இல்லையா, கல்ச்சர் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் வந்து அதை வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் வந்து ஷுட் கிரிட்டிசைஸ் த கண்டிஷன், சேலஞ்ச் த கண்டிஷன். இந்த மாடர்னிசம் அப்படிங்கிற இதை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணக்கூடாது, அதை பற்றி அவங்க எழுதக்கூடாது, அதை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதணும், அதுக்கு வந்து சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஈகிள்டன் என்ன கிளியராக ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஷுட் எங்கேஜ் வித் மெட்டீரியலிட்டிக் கண்டிஷன் ஆஃப் இட்ஸ் டைம். ஆர்ட் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான டைமில் வந்து எங்கேஜிங்காக இருக்கணும். இந்த டைமிங்கில் வந்து ஆர்ட் வந்து ஒரு மெட்டீரியலிக் கண்டிஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்கணும். அப்புறம் நம்மளோட லாங்குவேஜ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி புஷிங் ஃபார் சோஷியல் சேஞ்சுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதை ரிஃப்ளெக்ட் ரேதர் தென் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணாமல், இந்த மாடர்னிசமை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணாமல் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸே வந்து முடிக்கிறாரு. அண்ட் எஸ்ஸேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.